ரிஷப் பண்ட் இருந்தாலும் ஓகே, ஸ்ரேயஸ் இருந்தாலும் ஓகே. ஒரே ஒரு இஷ்யூ பவர் பிளே பவுலர் தான் ப்ரோ, எனக்கு ஏதோ குறையா தெரியுது. கேப்டன்சி கேஎல் ராகுல் கொடுப்பாங்களா, அக்ஷர் கொடுப்பாங்களா? உள்ள போட்டு கேப்டனா போட்டா முடிஞ்சு போச்சு. நடந்தது என்ன? டிசி ஸ்குவாடு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் டெல்லியும். அதான் அவங்க எப்பவும் போல அவர் வந்து என்னன்னா, அவருக்கு வந்து ரிஷப் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிஷப் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, ஸ்ரேயஸ் இருந்தாலும் ஓகே. ஒரு டீம் எல்எஸ்டிக்கு வந்து எனக்கு ரிஷப் பண்ணிட்டு தான் வேணும், எனக்கு கேஎல் ராகுல் வேணாம். பஞ்சாபுக்கு வந்து எனக்கு ஸ்ரேயஸ் தான் வேணும், ரிஷப் பண்ணிட்டோட நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருந்த 3 டீம் மத்தியில எனக்கு அதிகமா வேணும், 3 பேர்ல யார் வந்தாலும் ஓகேன்னு நினைச்ச டிசிக்கு தான் வந்து லாபம். ஸோ நீங்க பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்றீங்க, 3 பேர்ல பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு கேட்டா கேஎல் ராகுல் தான் கன்ஃபார்மா. அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ்ல பிரச்சனையே கிடையாது. 14 crores கிடைச்சது வந்து செம பை உங்களுக்கு. சோ அதுல இருந்து அவங்க அந்த காசை மிச்சம் பிடிச்சதுல இருந்து அவங்க ஜேக் பிரஷர் வாங்கி போட்டாங்க, முகேஷ் வாங்கி போட்டாங்க, ஹாரி புரூக் டூப்ளசி பேஸ் பிரைஸ் கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பவுலிங் யூனிட் பயங்கரமா ஸ்டார்க்கு வாங்க முடிஞ்சுச்சு. இதுலயே எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ பவர் பிளே பவுலர் தான் ப்ரோ, எனக்கு ஏதோ குறையா தெரியுது. ஏன்னா முகேஷ் ஸ்டார்க் தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, முகேஷ் பவர் பிளேல நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாருங்க ப்ரோ, முகேஷ் பவர் பிளேல போடவே இல்ல ப்ரோ. இல்ல பவர் பிளேல தான் போட்டார் முகேஷ். இப்ப கூட ஆஸ்திரேலியா போய் டெஸ்ட் மேட்ச்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. 3 பேர் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, 3 பேர் போட்டாங்க. அதுல வந்து நீங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அக்ஷரும் குல்தீப்பும் இருக்காங்க. அவங்களுக்கு டெத் ஓவர்ஸ்ல வந்து முகேஷ் 2 ஓவர் போட்டாரு. 2 ஓவர் தான் போட முடியும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். டெத் ஓவர்ல 3 ஓவர் கண்டினியூஸா போட்டது வந்து ரசிக்தர் தான். ஒரே ஒரு 2-3 ஸ்பெல் எனக்கு ஞாபகம் இருக்கு, 3 ஓவர் கண்டினியூஸ் ஸ்பெல் போட்டது. மத்தபடி 2 ஓவர் தான் டெத் ஓவர்ல போட்டுப்பாரு முகேஷ். மத்த நேரத்துல வந்து 3 ஓவர் தான் போட்டுருப்பாரு. மொத்த மேட்ச்லயுமே நினைச்சிருப்பேன் பவர் பிளேல கன்ஃபார்ம் போடுவாரு. பவர் பிளேல சம பவுலர், சீமை கரெக்டா பிரசன்ட் பண்ணுவாரு. 135 தான் போடுவாரு. சின்ன கிரவுண்ட்ல பேஸ் அதிகமா போடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்டு பவர் பிளேல ஸ்டார்க்கும் முகேஷும் போட போறாங்க. டெத்ல வந்து யாரோ ஒருத்தர் 3 பேருமே டெத்லயும் போடலாம், 3 பேருமே பவர் பிளேலயும் போடலாம். அவங்களுக்கு பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங்கும் பிரச்சனை இல்ல, ஸ்பின்னிங்கும் கரெக்டா இருந்துச்சு. என்னன்னா மோஹித் சர்மாவும் நட்ராஜனும் மோஹித் சர்மா இது இம்பாக்ட் சபாவர் தான் வர போறாரு. சோ அதனால அவங்களுக்கு பவுலிங் எல்லாம் மோஹித்துமே ரீசெண்டா பவர் பிளேல போடலையே ப்ரோ, மோஹித் சர்மாவுமே பவர் பிளேல ப்ரோ. டெத்ல சொல்றேன், டெத்ல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. மிடில் ஓவர்ஸ் இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸ்ல வந்து ஸ்லோ ஓவர் அதிகமா போற பவுலர் வேணும். ரசிக்தரை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் மோஹித் சர்மா வராரு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுல், ஜேக் ஃப்ரேசர்மேன் கோப்பன், நம்பர் 3 அபிஷேக் புரல், நம்பர் 4 ஹாரி புரூக், நம்பர் 5 கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, நம்பர் 7 அக்ஷர் பட்டேல், நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10 முகேஷ் குமார், நம்பர் 11 நட்ராஜன். இம்பாக்ட் பிளேயரா அவங்களுக்கு மோஹித் சர்மா வந்துடுறாரு, நட்ராஜனோட டெட் பவுலிங் போட. இப்ப டெல்லி பாத்தீங்கன்னா அவங்க பண்ண இது பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸை ரீடைன் பண்ணது முதல். சோ நம்பர் 5 அவங்களுக்கு ஷார்ட் அவுட். நம்பர் 6ல அசுதோஷ் சர்மா இருக்காரு, நல்ல பினிஷர், பஞ்சாப்க்கு போன வருஷம் ப்ரூவன் பெர்ஃபார்மர். ஸோ அக்ஷர், குல்தீப் வந்து சைனாமென், நல்ல வேரியேஷன் வச்சிருக்காரு. அந்த ஸ்டேடியத்துல நல்ல ஒரு வேல்யூ அடிஷன். இங்க பாத்தீங்கன்னா இப்ப கேப்டன்சி கேஎல் ராகுல் கொடுப்பாங்களா, அக்ஷர் கொடுப்பாங்களா, அதுதான் இப்ப டவுட். மத்தபடி ஒன் ஆஃப் த பெஸ்ட் 11 இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ பெர்ஃபெக்ட் பேக்கப் வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். இப்ப ப்ரூக் இல்லைன்னா ஃபாஃப். இப்ப நீங்க நட்ராஜன் பாத்தீங்கன்னா இப்ப மோஹித் சர்மா எடுத்திருக்காங்க, நட்ராஜன் எடுத்திருக்காங்க, டெட் பவுலிங் ஷார்ட்டடு, பயங்கரமான பவுலிங். நல்லா நல்லா இருக்கு ப்ரோ, பேட்டிங் பயங்கரமான பேட்டிங். எனக்கு தெரிஞ்ச அவர் ஹாரி புரூக் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா சாலிட் தான். ஓபனிங் இல்லனா கூட இன்னொரு ஆப்ஷன் பாப் இருக்கு ப்ரோ. உள்ள போட்டு கேப்டனா போட்டா முடிஞ்சு போச்சு. அதான் இல்ல நீங்க பாப்பா கேப்டனா போடணும்னு கூட அது சரி, உங்களுக்கு லாங் டேர்மா இல்லைன்னா பாப்பா கேப்டனா போட்டாங்கன்னா போன தடவை அதான் பிரச்சனை. சும்மா யாராவது வந்து பாப் இருந்ததுனாலதான் வந்து வில்ஜாக்ஸ் ஆட முடியல. பேப் இருக்கிறதுனால சரியா, ஒருவேளை பேப்புக்கு சரியான சீசன் போலேன்னா இதை பண்ணி இந்த மாதிரி ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேஎல் ராகுல் இருக்காரு, அப்படி இல்லைனாலும் அக்ஷரா போடலாம். சோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அக்ஷர். சோ அதனால போட்டாதானே தெரியும் நமக்கு எப்படி கேப்டன்சி பண்றாரு. அவர் எங்கேயுமே கேப்டன்சி பண்ணது கிடையாது டொமஸ்டிக்ல கூட. சோ எப்படி பண்ணிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட 11 சாட்டர்டே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ராகுல் நல்லா தான் ஆடுவார் நினைக்கிறேன். ஏன்னா கிரவுண்டும் சின்ன கிரவுண்டு, அதான் கொஞ்சம் அந்த செட்டில் ஆகி ஆடுறதை மட்டும் விட்டுட்டு இந்த போன உடனே பேட்டை விட்டாரு. ஸோ அதனாலதான் அந்த மாதிரி ராகுல் தான் நானும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான பேட்டர்ஸ் அதிரடியா ஆடினா பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அது பண்ணாம அவர் இந்த செட்டில் ஆயிட்டு கடைசியில போய் முடிக்கிறது வந்து இந்த எரால வந்து செட் ஆகாது. அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை. இந்த அப்ரோச் மட்டும் எடுத்தாருன்னா வந்து செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கே. டிசியும் டாப் 4 ஃபினிஷ் பண்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் பேக்கப். இப்ப இந்த சப்ஷன்ல உங்களுக்கு டொனோவன் ஃபெரேரா வராது, 75 லேக்கே எடுத்தாங்க. சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர். இப்போ உங்களுக்கு ஸ்டார்க் இல்லைன்னா உங்களுக்கு துஷ்மந்தா சமீரா, அதுவும் 75 லேக். ஸோ உங்களுக்கு ஹாரி புரூக் இல்லைன்னா ஃபாஃப் டூப்ளசி, பெர்ஃபெக்ட் பேக்கப். இப்போ மெக்கர் இல்லைனாலும் ஃபாஃப் உள்ள வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லி கப் அடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் இயர்.
கரெக்ட் கரெக்ட். டாப் 4 வர்றதுக்கு கப் அடிக்கிறது அன்னைக்கு ஃபைனல் படிச்சோம். டாப் 4 கன்ஃபார்ம் தான். டாப் 4 பெனிஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, அப்போ நம்ம டீம்ல டிசி எப்படி பிக் பண்ணிருந்தாங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அதே தான். என்ன ராகுல் சீப்பா கிடைக்காதனால அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல்லா வந்து மத்த பிளேயர்ஸ் மேல அடிக்கிறாங்க. இந்த நம்ம ஆப்ஷன்லயும் ஓப்பனிங் வந்து சால்ட் எடுத்துட்டாங்க. என்ன கேப்டனே எடுக்காம விட்டாரு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா விட்டாரு. அதான் வந்து அவரோட இது தப்பு. இது ஓப்பனிங் வந்து சால்ட்டு, குர்பாஸ் எடுத்திருந்தாரு, ஸ்டப்ஸ் எடுத்திருந்தாரு, அப்புறம் வந்து ஜேக் ஃப்ரேசர் பெக்கருக்கும் இருக்காரு. தீக்ஷனா ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் போயிட்டாரு எக்ஸ்ட்ரா. அது எதுக்குன்னு தெரியல, அதை அவன் தான் கேட்கணும். அடுத்து வந்து மத்த பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ரசிக்தர் இருக்காரு. அதே மாதிரி இங்க ரசிக்தர், அங்க மோஹித் சர்மா, அதே மாதிரி முகேஷ்குமார் அவரும் ஆர்டிஎம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹர்ஷல் பட்டேல் இருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டிங் பவுலிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி செட் ஆயிடுச்சு. ஃபினிஷருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாரி ப்ரூக்கு பதிலாக லிவிங்ஸ்டன் போயிட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சு. அதே ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டீம் போயிடலாம்.